கவனிங்க, முதல் நாம் நம்மளை நம்ப ஆரம்பிக்கணும். நீங்கள் எப்போ உங்களை நம்புறீங்களோ அப்போ தான் கடவுள் உங்களை நம்பி எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் உங்களை நம்பலைன்னா கடவுள் உங்களை நம்ப மாட்டார். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் கேட்கலாம், இது என்ன ரிவர்ஸில் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சாதானே அவர் என் மேலே நம்பிக்கை வைப்பார். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும். உங்களை நம்பினாதான் கடவுள் ஓகே இவன் ரெடி ஆகிட்டான் வாழ்கிறதுக்குன்னு சொல்லி அவர் உங்களை நம்பி அடுத்த காரியத்துக்கு உங்களை கொண்டு போவார். நீங்கள் உங்களையே நம்பலைன்னா எந்த காரியத்துக்கும் யாருடைய உதவியும் கிடைக்காம நம்ம ஒரே இடத்துல தான் உட்கார முடியும். இப்போ சொல்லுங்க, ப்ராஃபட் நான் என்ன நம்புறேன். எத்தனை பேர் ப்ராஃபட் நான் என்ன நம்புறேன் அப்படின்றவங்க யார்? ஏன் உங்களை நம்புறீங்க? நம்பினாதான் ஏதாவது நடக்கும்? நோ. நல்லா கவனிங்க, ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். முதல் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கணும். முதல் யாரை நம்ப ஆரம்பிக்கணும்? உங்களை நம்பணும். உங்களால் எல்லாம் முடியும். உங்களால் எல்லாம் முடியும். ஏன்னா கொலேசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். 1, 3 go. எங்க இருக்கான்? இல்ல வசனம் இல்ல, உங்களுக்குள் எங்க இருக்கு? எனக்குள்ள என்ன இருக்கு? கிறிஸ்துனா என்ன? அனாயிண்டட். கிறிஸ்துனா அனாயிண்டிங், அபிஷேகம். கிறிஸ்துன்றது கிரீக் வேர்ட். கிறிஸ்துன்றது என்னது? கிரீக் வேர்டு, கிரேக்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாடு கிரேக்கும் லத்தீன் மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கிரேக்க மற்றும் லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உங்க பைபிள்ல இந்த ஃபர்ஸ்ட் மத்தேயுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்போ ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் போட்டிருக்குங்களா? போட்டிருக்கா? பழைய ஏற்பாடு ஹீப்ரூவில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது என்ன லாங்குவேஜ்? நியூ டெஸ்டமென்ட். புதிய ஏற்பாடு கிரேக். கிறிஸ்துவும் அப்படின்னு பேர் கொடுத்ததே கிரேக்கர்கள் தான். இவர் யாரு? கிறிஸ்து. இவர் யாரு? கிறிஸ்துவின் பேர் சொன்னது யாரு? கிரேக்கர்கள். இதுவே நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸையான்னு இருக்கும். மெஸ்ஸையா. கவனிங்க, இந்த கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாங்க? உங்களுக்குள்ள இருக்காங்க. கிறிஸ்துனா என்ன? அனாயிண்டிங்னு அர்த்தம். கிறிஸ்துனா என்னது? அனாயிண்டிங். அனாயிண்டிங்க சமஸ்கிருதத்தில் சொன்னா அபிஷேகம். சமஸ்கிருதத்தில் சொன்னா அபிஷேகம். இதுவே சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வாங்க, சக்தி. அப்ப அபிஷேகம்ன்றது என்ன பதம்? சமஸ்கிருதம். இதுவே தமிழ் பதம்னா சக்தி. அப்ப இந்த சக்தி யாருக்குள்ள இருக்கு? தெளிவா சொல்றாருல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு. கவனிங்க, இது எங்க இருக்கு? இது எங்க இருக்கு? சக்தி யாருக்குள்ள இருக்கு? அப்ப முதல் யாரை நம்பணும்? உங்களை நம்பினாதான் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி என்ன செய்யும்? இப்போ இது எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வண்டி ஓட்டி நின்றேன். இன்னிலேருந்து என் வண்டி கரெக்டாக ஓடுன்றவங்க மாத்திரம் கையை மேலே வைத்து, நான் கையை தான் மேலே வைத்து சொன்னேன். பார்த்தீங்களா? ஜஸ்ட் லிசன். அப்போ சக்தி யாருக்குள்ளே இருக்கு? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை எடுத்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறப்போ அந்த சக்தி தான் புது புது ஐடியாஸை கொடுக்கும். எஸ். அந்த சக்தி தான் உங்க குடும்பத்தை வழி நடத்தும். எஸ். இந்த சக்தி தான் உங்க பிசினஸை மொமெண்டமா, எஸ், மீன்ஸ் வேகமா கொண்டு போகும். இந்த சக்தி தான் உங்களுக்கு, ஓ மை காட், நாங்க விசுவாசிக்கிற இடத்துல, ஓ எஸ், இந்த சக்தி தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். பிகாஸ் இன்னைக்கு சக்தியை உணராம, மீன்ஸ் அதை தெரிஞ்சுக்காம நிறைய பேர் கிறிஸ்டியனா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல பேரு வேற கிறிஸ்டியன்னு. பேர் என்ன? அப்படின்னா என்ன? கிறிஸ்டின் தான், கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம். சரி, அப்படின்னா யாரு? அதான் சொன்னேன்ல, கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோன்னு. திருப்பி கேட்காத, திருப்பியும் கேட்காதீங்க. நாங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறோம்? அப்போ கிறிஸ்துனா யாரு? அபிஷேகம்.
அபிஷேகம்னா என்ன? சக்தி. அப்போ நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க? சக்தி. எதை பின்பற்றீங்க? சக்தி. இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்ல வந்தார். எஸ், இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்ல வந்தார். இதை நம்பு, இது உனக்குள்ள தான் இருக்கு, இதை உணரு. இதை நான் உணர்ந்தீன்னா உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். எஸ். அதனால தான் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. அவர் எங்க இருந்து யாரை பார்க்கறாரு? சொல்லுங்க, என்னதான்? அப்ப இன்னைக்கு முதல் உங்களுக்கு உங்க உணர்வு உங்களுக்கு கிடைக்கட்டும். எஸ். நீங்க உங்க உணர்வுல மீன்ஸ் உங்க இயல்புல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்.